வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் 20 யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் 2024 பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்குறதுக்கு இல்லை இந்திய வீரர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் யாருடன் போகிறீங்கன்ற அட்டவணை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க. பிவி சிந்து, ஹெச்எஸ் பிரணாய், லக்ஷயா சென், சாத்விக் சாய்ராஜ் ராங்கேடி, சிராக் செட்டி, அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா காஸ்டோ, ட்ரஷா ஜாலி, காயத்ரி கௌர், மெனி சீனியர் பிளேயர்ஸ் வந்து இல்லை. நல்ல சான்ஸ் யங்ஸ்டர் ப்ரூவ் பண்ண பிக்கஸ்ட் டெஸ்ட் இந்த பேட்மிண்டன் ஈவெண்ட். சிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை சேர்ந்த காண்டா சுனையாமா அவங்கள சந்திக்க போகிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் 7th பிளேஸ் முன்னாடி இருக்கிறாங்க. ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இல்லை. ஒரு நல்ல சான்ஸ் பேக் டு ஃபார்ம். ஜார்ஜ் டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச். செகண்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சிங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் கலந்துக்காங்க. ஸ்மிதா சஹீலா, அக்ஷாஷி காஷ்யப் அண்ட் மாளவிகா பன்சூட் அவங்க கலந்துக்காங்க. மாளவிகா பன்சூட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ரச்சனா கினாத்தான் அவங்களை எதிர்கொள்ள போகிறாங்க. டஃப் சான்ஸ். ஒன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சனா கினாத்தான் இவங்க கூட வின் பண்ணிக்காங்க மாளவிகா பன்சூட் அவங்க கூட. செகண்ட் வந்து ஆகாஷி காஷ்யப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் நாட்டை சேர்ந்த வேர்ல்டு ரேங்கிங் 15 கிம் அவங்களை எதிர்கொள்ள போகிறாங்க. ஸ்மிதா சஹீலா ரவுண்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 4 சாம்பியன் பிளேயர் தைவான் நாட்டை சேர்ந்த தாய் ஜூசிங் அவங்களை எதிர்கொள்ள போகிறாங்க. வெரி டஃப் டாஸ்க். ஆனால் நல்ல பிளேயர் ஃபார் ஸ்மிதா சஹீலா. டெஃபினட்டாக நல்ல ஃபைட் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்துபர்ணா பாண்டா, செப்டம்பர் பாண்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் பிளேயர்ஸை எதிர்கொள்ள போகிறாங்க. பின்னே மைசரோ அவங்களை எதிர்கொள்ள போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சாக தான் இருக்க போகுது. டெஃபினட்டாக இந்தியன் பாண்டா சிஸ்டர் அவங்களுக்கு நல்ல சான்ஸ் வின் பண்ண. ஏன்னா 45 பிளேயர் ரேங்கிங்கில் இருக்காங்க நம்ம பாண்டா சிஸ்டர்ஸ் அவங்க. அண்டு ஜூலி அண்டு மைசூரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 ரேங்கிங்கில் இருக்காங்க வேர்ல்டு ரேங்கிங்கில். டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பேர்ஸ் கலந்துக்க போகிறாங்க. டாப் பேர் வந்து பி சுமித் ரெட்டி அண்ட் என் சிக் ரெட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் எதிர்கொள்ள போகிறாங்க. மெகுலன் டென்மார்க் பேர் எதிர்கொள்ள போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் டோர்னமெண்ட் வந்து ஃபைனல் தகுதிப்பட்டிருக்காங்க. யூஎஸ் ஓப்பன் ரன்னர் அப் அண்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் சாம்பியன் ஆகியிருக்காங்க. வெரி டஃப் டாஸ்க். அது மட்டும் இல்லாமல் சதீஷ் கருணாகரன் அண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங் 20 இந்தோனேஷியா பேர் எதிர்கொள்ள போகிறாங்க. வெரி டஃப் டாஸ்க் இவங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வின் பண்ணுவாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் வெரி டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஃபிக்சர்ஸ். இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஆஃப்டர் ஒலிம்பிக் அப்புறம் முதல் டோர்னமெண்ட் ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன். பெஸ்ட் ஃபார் ஆல் தி இந்தியன்ஸ் இப்போ இந்த பேட்மிண்டன் ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.